சந்தானம், யாஷிகா ஆனந்த், கஸ்தூரி இன்னும் பல நட்சத்திரங்கள்லாம் நடித்து இயக்குனர் பிரேம் ஆனந்தோடைய இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். செல்வராகவனும் கௌதம் மேனனும் இன்னொரு ரோல். இந்த கதையை நம்ம என்ன சொல்கிறது, அதெல்லாம் படத்துலேயே சொல்லிட்டாங்களே, ஒரு ரேப் ரிவ்யூவர் ஒரு தேட்டரில் வந்து விசிட் அடிக்கிறாங்க. விசிட் அடிக்கும்போது நீ வந்து படத்தை ரிவ்யூ பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறீங்களா, எங்கே இந்த படம் ஓடுறதுக்குள்ளேருந்து நீ தப்பிச்சு வெளில வந்தேன்னா தாண்டா உன் குடும்பம் எல்லாமே உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி உள்ளே போகும்போது சந்தானா வந்து அவன் குடும்பத்தை காப்பாற்றுக்க என்ன பண்ணுறாரு எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு காமெடியை தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலேன், நிறைய பேர் இந்த இங்கிலீஷ் படம் தெரிஞ்சிருக்காது நம்ம ஆளுகளுக்கு. பிரேமானந்த் முடிவு பண்ணிட்டார், ஒரு காமெடி படம் பண்ணுறோம். அந்த பழைய ஸ்கேரி மூவின்னு இங்கிலீஷில் ஒரு 4 பாட்டு வரும். இருக்கிற பேய் படத்தை எல்லாம் சைக்கோ படத்தெல்லாம் ஓட்டி ஒரு படம் எடுத்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கேரி மூவி மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறோம்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் போல். சந்தானம் தானே அது கரெக்டு அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. படம் வராது அப்படிங்கிற மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. அதுலேயும் என்னன்றீங்க, ஒரு பக்கம் செல்வராக பாவம் நல்லா இருந்த இயக்குனரை கொண்டு வந்து மென்டல் ஆக்கி அவருக்கு வந்து ஏதோ ஒரு டோப்ப முடியெல்லாம் வச்சு ஒன்றும் பேயாகவும் இல்லை, அது மனுஷனாகவும் இல்லை, எதுலேயுமே சேரலை. சரி கௌதம் மேனனியாவது கொஞ்சம் நல்லா இருப்பார் பாவம், அவர் படத்தில் வர ஹீரோங்கிற மாதிரி ஆக்கி அவரே வந்து ஏதோ ஒரு பண்ணுறன்ற பேரில் கடைசியில் டம்மி பீஸ் ஆக்கி வச்சுட்டாங்க. இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டம்மி பீஸ் ஆக்கி மாறனுக்கு காமெடியில் நல்லா இருக்குன்னாங்க. மாறனுக்கு ஏதோ கஸ்தூரி அந்த இடுப்பு பிடிச்சி சுற்றுற சீன் வேணால் கொஞ்சம் நல்லா இருக்குமே தவிர படம் முழுசும் நல்லாவும் இல்லை. ஒரு லாஜிக்கலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப தப்பான ஒரு படம். ஏன்னா ஒரு பக்கம் அம்மா அக்கா இந்த மாதிரி சித்தரிப்பும் சரி, சினிமாவுக்குள்ளே அந்த கதாபாத்திரத்தை வேறு விதமாக சித்தரிக்கிற விதம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. முதல் பாயிண்ட்டு ஏற்றுக்க மாட்டாங்க. இதை மீறியும் அவங்க ஒரு படம் பார்க்கணுன்னா அந்த படம் ஏற்றுக்கிற அளவுக்கு ஏதாவது இருக்கணும். எப்படி இப்போ இதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசமலர் படத்தில் சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் அண்ணன் தங்கையாக நடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே சேர்ந்து ஜோடியாக நடிக்கும்போது மக்களால் ஏற்றுக்க முடியல. உங்களை நாங்கள் அண்ணன் தங்கச்சியாக தாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லியே நிறைய படங்கள் ஓடாமல் போச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதே விட்டுட்டாங்க. இதே பிரச்சனை தான் எங்கேயும். ஒருத்தவங்களும் அம்மாவை பார்க்குறாங்க, ஒருத்தவங்களும் தங்கச்சியாக பார்க்குறாங்க. திடீர்னு இங்கே தேட்டருக்குள்ளே வர உடனே அவங்க வேறு கேரக்டர் வேறு மாதிரி இருக்காங்க அப்படின்றத அக்செப்டே பண்ணிக்கவும் முடியாது. அது வந்து ரொம்ப ஒரு தப்பான லாஜிக்கு. ஸோ இந்த லாஜிக்கை விட்டுருவோம். அதே மாதிரி நம்மளால் இங்கிலீஷ் படத்தை நிறையா பார்த்துருக்காங்க போல். இந்த ராங் டர்ன்னு ஒரு படம், அதே மாதிரி ட்ரையாங்கிள்னு ஒரு படம், அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு கொலை பண்ணுவாங்க, இதை டைரியை வச்சு கதை, இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஒரு ஸ்பூப் மூவி பண்ணுவான்னு ஒன்று பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணியிருக்காங்க ஒன்றுமே புரியல. இந்த படத்துக்கு ஆரியா அப்படி செலவு பண்ணியிருக்காரு மனுஷன், என்ன செலவுமோ எல்லா செலவும் பண்ணி வச்சுருக்காரு. இதுக்காக நிறைய பாடல்கள்லாம் அங்கங்கேருந்து உருவி அந்த பாட்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்று பண்ணி, அதாவது ஒரு காமெடி படம் அப்படின்னும் போது இப்போ சுந்தர்சி படத்தில் ஒரு காமெடி இருக்குன்னா வழக்கமான காமெடி தான் அவர் எடுப்பார். அவர் ஒன்றும் ஆகாவோன்னு எடுக்க மாட்டார். ஆனால் வழக்கமான காமெடியில் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ளேவரில் ஒன்று பண்ணுவார் இல்லையா. அட்லீஸ்ட் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நீ டெக்னிக்கலுக்குள்ளேயும் பண்ணாமல் அதே மாதிரி அந்த படத்தில் காமெடியும் ஒரு பெருசாக இல்லாமல் இதை நான் என்ன பார்க்குறேங்கிறது எனக்கும் தெரியாமல் நான் தேட்டருக்குள்ளே இருக்கேனா இல்லை நீ தேட்டருக்கு வெளியில் இருக்கியா அப்படின்னு புரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இந்த படத்தை பார்த்து முடிச்சிட்டோம். ஏதோ அங்கங்கே சந்தானத்தோட 1-2 காமெடியாக இருக்குது. அதே மாதிரி சந்தானம் ஒரு மேனரிசமாக இவ்வளோ அதை என்ன மேனரிசம்ன்றது புரியல. சந்தானம் நார்மலாக பேசியிருந்தாலே நல்லாயிருக்கும். இது ஹைப்பர் ஆக்டிவாக ஒரு விஷயம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம். அதே மாதிரி இந்த யூடியூப் ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து படம் பண்ணுறதுனால தப்பு, அது பண்ணுறதுனால தப்பு அப்படின்றதுக்காக கடைசியாக ஒரே ஒரு ஆளுக்கு சொல்கிறாரு, படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம். அதை தானே நாங்களும் சொல்கிறோம். நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்றதுக்காக வந்து மக்கள்லாம் வந்து இந்த படம் வந்து நான் நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு உடனே வந்து பார்க்காம போயிட போகிறாங்களா என்ன, இல்லை நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனால வந்து அப்படியே பார்த்து தள்ளிட போகிறாங்களா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்ப்பாங்க, பிடிக்கலன்னா பார்க்காம போவாங்க. பட் அதுக்காக இந்த ஒரு கதையை அப்படி எடுத்து அது காமெடியும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணி இப்படி ஒரு படத்தை எடுக்கணுமா? சந்தானம் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கரெக்ட். அதுக்காக சந்தானம் கொஞ்சம் சென்சிபிளாக ஒரு கதையை எடுத்தாருன்னா ரொம்ப நல்லது. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.